வாழ்க்கை ரொம்ப சின்னது. இதனால என்ன பிரயோஜனம்? எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்ற போறீங்களா? எல்லாருடைய ஆசைகளையும் நீங்க பூர்த்தி பண்ண போறீங்களா? இல்ல எல்லாரும் உங்களை குறித்து வெவ்வேறு விதமான பதில்களை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் பதிலளிக்க போறீங்களா? அதெல்லாம் விட்டுட்டு உங்க வேலையை போய் பாருங்க அப்படித்தானே சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப ஒரு சர்வ சாதாரணமான ஒரு மனோபாவம் தான். எல்லாருமே நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வேலையை பாருங்க. வேலை செய்யறதுக்கு வேலையே இல்லாத ஒரு பட்சத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? செய்யறதுக்கு வேலையே இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கெல்லாம் நீங்க பதில் அளிக்கணும். அதெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்கணும். அதெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்டு அதுக்கெல்லாம் நீங்க திருப்பி அடிக்க பழகணும். பெரியாரெல்லாம் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. முழு நேரம் வாழ்க்கை பணியாவே அவர் அதை தான் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரிதான் ஓஷோவும் முக்கால் நாள் தியானம் பண்ணுவாரு. முக்கால் வாசி நாட்கள் முழுக்க 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 பேசிக்கிட்டே இருப்பாரு. அவரை குறித்து நீங்க ஒரு 100 கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு 1000 பதில் சொல்லுவாரு. அதுவே ஒரு வேலையாக்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதனால சொல்ல போனா உங்களை குறித்து யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க வாயை மூடிக்கிட்டு வேலையை பார்க்காதீங்க. உங்க வாயை திறந்து வச்சு பேசுங்க. அதுதான் நல்லது.